என் பொண்டாட்டி அப்படி சமையல் பண்ணுவா, இப்படி சமையல் பண்ணுவா, இப்படி குழம்பு வைப்பா, அப்படி குழம்பு வைப்பான்னு என்னமா பீத்திட்டு கிடந்தா. இன்னைக்கு வச்ச சாம்பார்ல உப்புல உரப்புல புளிப்புல ஒண்ணுமே இல்ல. பச்சை தண்ணியை சூடு பண்ணி கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன் மருமவளே, ஏன் மருமவளே. என்னத்தை கூப்பிட்டீங்களா? ஆமா, நான் தான் கூப்பிட்டேன். சரி, உனக்கு சமைக்கதான் ஒன்றும் வரல, டீ போடவாது நல்லா வருமா? அத்தை, ஸ்மால் டீயா இல்ல கேபிட்டல் டீயா? சொல்லுங்க தை, எந்த டீ போடணும்? இவ என்ன கக்க புக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கா? ஏமா மருமவளே. என்னத்தை? ஏமா இப்படியே படுத்து கிடக்குறிய, சோறு இது பொங்க வேண்டாமா, குழம்பு கிளம்பி வைக்க வேண்டாமா? ஏத்தே, மத்தியானம் சாப்பாடு தானே எல்லாம் ரெடியா இருக்குதே. என்னது சோறு பொங்கியாச்சா? இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இவ படுத்துட்டு செல்லையே தான் பார்த்துட்டு இருக்கா. இப்ப சோறு பொங்கியாச்சுன்னு சொல்றாளே, என்னன்னு தெரியலையே. என்ன மருமகளே சொல்ற, ஒண்ணுமே புரியலையே. ஏத்தே, ஒரு நிமிஷம் இருங்கதா வாரேன். என்ன தில்லாலங்கடி வேலை பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. இந்தாங்கத்தே. இது என்னது, இது பழைய கஞ்சி மாதிரி இருக்கு. அத்தை, பழைய கஞ்சி மாதிரி இல்ல, பழைய கஞ்சியே தான். நீங்க தானே சொன்ன சிக்கனமா இருந்தா தானே எல்லாம் பண்ண முடியும்னு. இனிமே கஞ்சியை குடிச்சிட்டு சிக்கனமா இருந்தாதான் வீடு வாங்க முடியும், கார் வாங்க முடியும், எல்லாம் வாங்க முடியும். அப்ப இன்னைக்கு நீ சோறு பொங்கலையா? ஆமா மருமகளே, நீ சொல்றது நெசந்தான். வீடு வாங்க முடியும், சிக்கனமா இருந்தாதான் கார் வாங்க முடியும், எல்லாம் வாங்க முடியும். அப்புறம் என்னத்தே, கஞ்சியை குடி, காலத்தை களி. ஏன் மருமகளே, நீ சாப்பிடலையா? கொஞ்சமா இருக்கு கஞ்சி. இல்லத்தே, எனக்கு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கிறாத்தே. இப்ப வந்துடும், நான் மெதுவா சாப்பிட்டுக்கிறேன், நீங்க கஞ்சி குடிங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு போனு, அதை வச்சுட்டே தான் பாத்துட்டு இருப்பா. அப்பே, சாப்பாடு ரெடி ஆயிருச்சா? அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, போய் சாப்பிடு போ. டெய்லி போ, சோற பொங்கி பொங்கி வீணா போகுது அரிசி வைக்கிற விலைக்கு. என்ன செய்ய, போய் சாப்பிடு போ, சீக்கிரம் போ. அத்தே, கை காலெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் சோறை மட்டும் போட்டு வந்து தரீங்களா? என்ன செய்ய, எல்லாம் என் தலையெழுத்து. இந்த மாமியார் ரொம்ப ஓவரா தான் பிகு பண்ணுது. இந்த பிரியாணி செஞ்சிருக்கேன், சாப்பிடு. ஐ, நமக்கு பிடிச்ச பிரியாணி. யம் 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 யம். அத்தே, தண்ணி கொடுங்க அத்தே, விக்குதத்தே, சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்கத்தே. சோறு தான் போட்டு கொண்டு வந்து கொடுத்தேன், தண்ணி கூட முந்து குடிக்க முடியாதா உனக்கு? பாக்குறேன், எத்தனை நாளைக்கு தான் இப்படி கொஞ்சம் சோறு தண்ணிட்டு இருக்கிறேன், நான் பாக்குறேன். மருமகளை கீழே படுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை, நீங்க தானே சொன்னீங்க இப்படியே உட்காந்துட்டு எத்தனை நாளைக்கு சாப்பிட்றேன்னு பாக்கலான்னு. அதனாலதான் படுத்துட்டு சாப்பிடலான்னு இனிமே முடிவு பண்ணிட்டேன். ஏமாறாதிகா, இப்படி சோகமா வந்திருக்க? ஐயோ, இவ வேற காலையிலேயே வந்து தொலைச்சிட்டாளா? எம்மா, உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்டுட்டு போலான்னு தாம்மா வந்தேன். சந்தேகமா? என்னன்னு கேளுமா. காலையில என் மாப்பிள்ள கல் தோசை சுட்டுதா ராதிகான்னு சொன்னாரு பாத்துக்க. சரிம்மா, தோசை தானே கேட்டாரு, வீட்டுல மாவு இருக்குல்ல, எடுத்து ஊத்தி தர வேண்டியதானே. எம்மா, அவர் கல் தோசை இல்லாம சுட்டு கேட்டாரு. அதான் தோசையில செங்கல்ல போடணுமா கருங்கல்ல போடணுமான்னு அவர்கிட்ட கேட்டேம்மா. நல்ல கேள்விதான். அடி பாவி மக்கா, அப்படியே கேட்ட? ஆமாம்மா, நான் அவர்கிட்ட சந்தேகம் தானே கேட்டேன். அதுக்கு என்னைய போய் உங்க அம்மா வீட்லயே போய் கேட்டுவான்ட்டு என்னை துரத்தி விட்டாருமா. அவருக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுமா. நீ சொல்லுமா, தோசையில செங்கல்ல போடணுமா கருங்கல்ல போடணுமா? உன்னை பெத்ததுக்கு என் தலையில தாண்டி ஒரு பெரிய கருங்கல்லா தூக்கி போடணும். ஏ, எங்க அத்தைக்கு ஒரு பெரிய கருங்கல் பார்சல். ஏமா, என்னம்மா தூங்காம கையிலையும் காலிலையுமா அடிச்சுட்டு கிடக்குற? இந்த கொசுவுக்கு அதோட வயிறு நிறையறதுக்கு எவ்வளவு ரத்தம் தேவைப்படும்னு தெரிஞ்சா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர்ல புடிச்சு அதுக்கு முன்னாடி வச்சுட்டாவது தூங்குவேன். என்னைய தூங்க விடாம ராத்திரி ஃபுல்லா இந்த படுபாவிய பைய கொசு என்னை கடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பாடா, எல்லா வீட்டு வேலையும் முடிச்சாச்சு. மருமவளுக்கு வேற கொதிக்க கொதிக்க காய்ச்சல் அடிக்குது. போய் எப்படி இருக்கான்னு பாப்போம். பாவம், இழுத்து போத்தி படுத்துக்கிட்டு இருந்தா. போய் பாப்போம், காய்ச்சல் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கான்னு. காய்ச்சல் அடிக்குதுன்னு போய் சொல்லிட்டு எப்படியோ ரூம்ல வந்து படுத்தாச்சு. எல்லா வேலையும் மாமியார் தலையில கட்டியாச்சு. இந்நேரம் எல்லா வேலையும் முடிச்சிருக்கோம். எப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஐஸ்கிரீம் என்ன டேஸ்டா இருக்கு. இப்படி வீட்டு வேலை ஒன்றும் செய்யாம கட்டில படுத்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதே ஒரு தனி சுகம்தான். மருமவளே, காய்ச்சல் பரவாயில்லையா? என்ன மருமவளே, காய்ச்சல்னு சொல்லிக்கிட்டு ஐஸ்கிரீம் தின்னுகிட்டு இருக்க? ஐயோ, நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்ததை மாமியார் கிளம்பி பார்த்துட்டாங்களே. சரி, எதையாவது சொல்லி சமாளிப்போம். காய்ச்சல் நல்லா கொதிக்குதுன்னு என்கிட்ட சொன்ன, இப்ப நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்க? அத்தே, அது ஒன்றும் இல்லத்தே, காய்ச்சல் வேற ரொம்ப கொதிக்க இருந்துச்சா, அதை கூல் பண்றதுக்கு தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். இந்தாங்கத்தே, சாப்பிடுங்க. என்ன மருமவளே, சிக்கன் பிரியாணியா?
ஆமா தே, உங்க மகன் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தாருல, அதான் சிக்கன் பிரியாணி தான் தே, இந்தாங்க சாப்பிடுங்க. மருமகளே, சிக்கன் பிரியாணி நீ சாப்பிடு, வீட்டுல இருக்கிற உப்புமாவை நான் சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல தே, இந்த சிக்கன் பிரியாணி நீங்க சாப்பிடுங்க, உப்புமாவை நான் சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு சிக்கன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும்ல, இந்தாங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல மருமகளே, நீ சிக்கன் பிரியாணி நீ சாப்பிடு, உப்புமாவை எனக்கு தான், நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி தே, இந்தாங்க தே, நீங்க கேட்டு உப்புமா சாப்பிடுங்க. சரி மருமகளே. யம் 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 யம். ஏமா என்னம்மா நீ இப்படி உப்புமா சாப்பிட்டுட்டு இருக்க? நான் தான் சிக்கன் பிரியாணி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணமுல்ல, அதை சாப்பிட வேண்டியதானே? ஆமாடா, நீ ஆர்டர் பண்ண சிக்கன் பிரியாணி வந்துச்சு, ஆனா அதுவும் பொண்டாட்டியில சாப்பிட்டு இருக்கா, எனக்கு இந்த உப்புமா தான் கொடுத்தா. பிரியாணியை தின்னுங்கன்னு சொன்னேன், வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப மாறிக்கிட்டு எண்ணெய் மாட்டி விடுறாங்க பாரு. என்ன டீ, எங்க அம்மாவுக்கு உப்புமாவை கொடுத்துட்டு நீ மட்டும் பிரியாணி சாப்பிட்டு இருக்கியா? உங்க அம்மா என்னை இப்படி எல்லாம் மாட்டிடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் பேசுனதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், இந்தாங்க பாருங்க. இவன் நம்ம மகன் கிட்ட மாட்டி விட்டுறதுக்கு பார்த்தா இவன் நம்மள மாட்டி விட்டுருவா போல இருக்கே. ஏன் செல்லம் மவளை எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. ஏம்மா ஒரு 2 நாள் வந்துட்டு போக வேண்டியதானம்மா? எங்கம்மா வர, உன் மருமகனுக்கு வேற லீவே கிடைக்காது. அத்தே, ராதிகாவா பேசுறா? ஆமா மருமகளே, என் மவ தான் பேசுறா. ஒரு 2 நாள் வந்துட்டு போங்கிறேன், அவன் மாப்பிள்ளைக்கு லீவ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த மருமகளே, நீ சொல்லு, நீ சொன்னா அவ கேப்பா. ஒரு 2 நாள் இல்லைனாலும் காலையில வந்துட்டு சாயந்தரம் போய் சொல்ல. சரிங்க தே, கொண்டாங்க, நான் பேசுறேன். ராதிகா, நான் அண்ணி பேசுறேம்மா. உங்க வீட்டுக்காரருக்கு லீவ் இல்லைனாலும் நீ காலையில பஸ் ஏறி வந்துட்டு சாயந்தரம் போயிடுறேன். அண்ணி, இங்க எங்க வீட்டு தலைக்கு மேல வேலை இருக்கு நீ, அங்க வந்துட்டோம்னா எல்லா வேலையும் நின்று போயிரும் பார்த்துக்கோங்க. சரிம்மா, அப்ப நீ அங்கேயே இரு. என்ன மருமகளே, பொசுக்குன்னு இப்படி ஒரே வாரத்துல அங்கேயே இருன்னு சொல்லிட்ட? பாவம் எம்மாவ, இந்த மாமியார் வீட்டுல வேலை செஞ்சு எப்படி கஷ்டப்படுறா பாரு எம்மாவ, இங்க வந்துட்டு போக கூட முடியல அவளுக்கு. ஏம்மா, அண்ணி சொல்ல ஒரு நாளும் நான் தட்ட மாட்டேன், அதான் எல்லா வேலையும் என் மாமியார் தலையில கட்டிட்டு ஓடி வந்துட்டேன். முகமே வாடி போய் கிடக்கு. ஏம்மா? எம்மா, குழம்பு கூட்டெல்லாம் வைக்கும் போது எனக்கு சரியா உப்பு காரமெல்லாம் போட தெரியலன்னு எங்க அத்தை என்னை திட்டுனாங்கம்மா. என்னது, உங்க மாமியார் உன்னை திட்டுனாளா? ஆமாம்மா, திட்டுனாங்கம்மா. நீ கல்யாணம் ஆயிட்டு உங்க மாமியார் வீட்டுக்கு போறது வரைக்கும் அவங்க தானே சமைச்சிருப்பாங்க, தின்னுருப்பாங்க. இப்பவும் அப்புறம் அவங்களே சமைக்க வேண்டியதானே? இங்க பாருமா, நீ இப்படியே சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க மாமியார் சும்மா உட்காந்துட்டு இப்படிதான் உனக்கு குத்தம் சொல்லிட்டே இருப்பாங்க. இனிமே நீ சமைக்கவே சமைக்காத, அவங்களே தான் நீ சமைக்க சொல்லு. அவங்களே சமைச்சாதாண்டி உங்க மாமியாருக்கு நல்ல புத்தி வரும். சரிம்மா, இனி நான் அப்படியே பண்ணிடுறேன். ஏத்தே, எனக்கும் கூட்டு குழம்புல எல்லாம் சரியா உப்பு காரம் எல்லாம் போட தெரியல, அதனால இனிமே நீங்களே சமைச்சிருங்க. எனக்கு நான் சமைக்கணுமா? என்ன ராதிகா, நான் சொல்றது சரிதானே? ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்பதான் எங்க அம்மாவும் உங்களை குறை சொல்லாம இருப்பாங்க. நான் எப்ப எங்க அம்மா வீட்டுக்கு வரேனோ அப்பதான் உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாம போகும். சரி, போனை வைங்க, வந்து தொலைறேன். என்னம்மா, என்ன ஆச்சு? என்ன ஆகணும், உன் மாப்பிள்ளைக்கும் உன் சம்மந்திக்கும் உடம்பு சரியில்லையா, கிளம்பி வரணுமா? இத்தனை நாள் வரைக்கும் உன் மாமியார்காரி குத்துக்கல் மாதிரி நல்லா தான் இருந்தா, நீங்க வந்த உடனே அவளுக்கு உடம்பு முடியலையோ? என்னம்மா பண்ணி தொலைகிறது, எல்லாம் என் தலை எழுத்து. நீ போகாத, நீ அங்க போய் வேலை செஞ்சு வடிச்சு கொட்டிக்கிட்டு நீ அங்க போய் எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற? நீ போகாத, நான் வரலன்னு சொல்லு. அத்தை, இந்தாங்க டீ. ஏண்டி, டீ எத்தனை மணிக்கு கேட்ட, எத்தனை மணிக்கு கொண்டு வர? அத்தை இல்ல தே, பால் வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு அத்தை. ஓ, பால்காரி வர வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருந்தியோ? இந்த இருக்கு கடை, ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்து டீ போடுறதுக்கு உனக்கு என்ன கேடு? அத்தை இல்லத்தே. என்ன இல்லத்தே நொல்லத்தே, உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் நடநடையா கடைக்கு போவாளுக, இங்க வந்துட்டா ஜம்முன்னு ஏறி உட்காந்துட்டு எல்லாம் வீட்டுக்கு வரணும்னு பாப்பாளுக. போ, இப்படியே நின்றுட்டு இருக்காம போய் வேலையை பாரு போ. உனக்கு வாச்சதும் சரியில்லை, எனக்கு வாச்சதும் சரியில்லை, எல்லாத்துக்கும் நம்மளே தான் அழுகணும். கிளம்பி வீட்டுல ஒரு வேலை செய்யறாளா, எல்லா வேலையும் நம்மளே தான் செய்ய வேண்டியதா இருக்கு. மருமகளே. ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல, ஆகுனா மருமவளே குறுமவளேன்னு வந்துடுறது உன்னைய. ஐயோ அத்தை, ஐயோ அத்தை, சாரி அத்தை, நீங்க தானே கையை காலை நீட்டி வேலை பார்க்க சொன்னீங்க, அதனாலதான் பார்க்கும்போது தெரியாம பட்டுருச்சு. அப்படியா? சரி, நீ சொன்னதை நம்பிட்டேன் நான். கிளவிக்கு டவுட் வந்துருச்சோ? மத்தியானம் சாப்பாட்டுக்கு சாம்பார் வச்சு முருங்கீரை பொரியல் வச்சிரு, அது சொல்றது வந்தேன். ஏத்தே, எப்ப பார்த்தாலும் சாம்பார் புளிக்குழம்பு பொரியல்னு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கறி இது வாங்கி குழம்பு வைக்கலாம் இல்லத்த? இங்க பாரு, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செஞ்சா போதும். உன் இஷ்டத்துக்கு செய்யறதுக்கு இது ஒன்றும் உங்க அம்மா வீடு இல்லை. கிளவிக்கு கொழுப்பு பாரு, அவ சொல்றதான் செய்யணுமாம்ல. அங்கே என்னத்த முணுமுணுத்துட்டு இருக்கா? எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரா பேசு. மூஞ்சிக்கு நேரா தானே பேசணும், தான் இப்ப பேசுறேன். ஏன் இஷ்டத்துக்கு பொங்கிட்டுங்க, இது எங்க ஆத்தா வீடு கிடையாதுல்ல, அதே மாதிரி உங்க இஷ்டத்துக்கு பொங்கிட்டுங்க, இது ஒன்றும் உங்க ஆத்தா வீடு கிடையாது. ஏத்தே, மத்தியானம் 1 மணி ஆயிடுச்சே, உங்களுக்கு பசிக்கும்ல, சாப்பாடு போட்டு வரட்டா? நாடகம் பார்த்துட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. இருந்தாலும் என் மருமகளும் என் மேல எம்பிட்டு பாசம். நேரம் ஆனே சாப்பாடு போட்டு வரட்டுமான்னு வந்து கேட்கிறாளே.
எத்தே உங்களை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆ சரி மருமவளே, நீ சொன்ன மாதிரி வயிறு பசிக்கதான் செய்யுது, கொஞ்சம் சோறு போட்டு எடுத்துட்டு வா. ஆ சரிங்க தே, இந்தா கொண்டு வரேன். ஏத்தே இந்தாங்க தே, சாப்பிடுங்க. மருமவளே, என்ன சோறு என்ன குழம்பு? ஏத்தே முருங்கை சாம்பார் வச்சு கீரை பொரியல் வச்சத்தே. என்னது சாம்பாரா? ஆமா தே, நேத்து சாம்பார் நல்லா இருக்கு நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டீங்கல்ல, அதே சாம்பார் தான். என்னது அதே சாம்பாரா? அப்ப இன்னைக்கு மூக்கு பிடிச்சுக்கிட்டே சாப்பிட வேண்டியதான். எம்மா, உன் மருமக சரியான ஆளுதான். ஏமா ஏமா இப்படி சொல்ற? நம்ம பேசுறத ஒட்டு கேட்கறதுக்குன்னே இந்த அன்னிகாரி வருவா பாரு. ஏண்டி அங்க பாரு. எம்மா சொன்ன பாத்தியா? என்ன நீ? ராதிகா துணி எடுக்க வரியா? வேண்டாம் நீ, நான் வரல, நீங்க போங்க. ஏண்டி வரலன்னு சொல்ற? கூட போக வேண்டியதானே? ஆமா, இந்த மொட்டை மாடியில காஞ்சிக்கிட்டு கிடக்குல துணியெல்லாம், அந்த துணியை தான் எடுக்க வாரியான்னு கேக்குறாங்க. ஆ சரிங்க. ராதிகா வரலையா? நான் நேரா போத்தீஸ்கே துணி எடுக்க வந்துடுறேங்க. சரிங்க தே, அப்ப நான் போயிட்டு வரேன். அன்னிகாரி நம்மளே புது துணி எடுக்கவா கூப்பிட்டா? அமுகு டுமுகு அமால் டுமா அமுகு டுமுகு அமால்